நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. VBS 2026 நிறைவு விழா. ஜெபம் செய்வோம். எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோ. நேர் முழங்கால் போடு. கையை கூப்பி கண்ணை மூடு. ஜெபம். பாப்பா ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டிலையும் ஜெயிப்பவன் என்ற தலைப்பில் எங்கள் பிள்ளைகள் நிறைய வசனங்களை கதைகளை கற்றுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதை பெற்றோர்களுக்கும் அங்கே திருச்சபையின் மக்களுக்கும் இதை வெளிக்காட்டும்படியாக இந்த ஆலயத்திலே நடைபெறுகிற இந்த நிகழ்வை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த கொடுகை மூலமாக அந்த பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கிறேன் உம்மையை நான்,
ஜெபித்து ஜெயித்திட ஓடவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென் ஆமென். கருத்துப்பாடல். யார் 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 ஜெயிக்கிறவர் யார் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார், சாத்தானை ஜெயிக்கிறவன் யார், பாவத்தை ஜெயிக்கிறவன் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார், பரிசுத்தமாய் வாழ்பவன் அவனை ஜெயிக்கிறவன், தினமும் ஜெபித்து வாழ்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார், சாத்தானை ஜெயிக்கிறவன் யார், பாவத்தை ஜெயிக்கிறவன் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார், தாழ்மையோடு நடப்பவன், பொறுமையாய் இருப்பவன், ஒற்றுமையாய் வாழ்பவன் அவனை ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார், சாத்தானை ஜெயிக்கிறவன் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார், விசுவாசத்தோடு வாழ்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன், சோதனை சகித்து கொள்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார், சாத்தானை ஜெயிக்கிறவன் யார், பாவத்தை ஜெயிக்கிறவன் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார். நன்மை செய்து வாழ்பவன் அன்பாயிருக்கிறவன், ஆத்துமா ஆதாயம் செய்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார், உலகை ஜெயிக்கிறவன் யார், சாத்தானை ஜெயிக்கிறவன் யார், பாவத்தை ஜெயிக்கிறவன் யார், உலகத்தை ஜெயிக்கிறவன் யார். பிகினர் பாடல். வெற்றி என் பக்கம். ஃப்ரீடம் எனக்கு உண்டு. சத்தமாக பாடணுன்னு. ரெடியா? ரெடி 1 2 நிறைய விட்டுக்கோமா. ரெடி 1 2 3. கிரீடம் எனக்கு உண்டு, கிரீடம் எனக்கு உண்டு, கிரீடம் எனக்கு உண்டு, ராஜா வந்திடும் நாளிலே எனக்கு தந்திவா. ஆஹா என்ன பேரின்பா, எனக்கு தந்திடுவா. ஆஹா என்ன பேரின்பம்,
உத்தமன் என்று விளங்கின பின்பு கீதம் எனக்கு உண்டு. கீதம் எனக்கு உண்டு. ஜீவ கீதம் எனக்கு உண்டு. கீதம் எனக்கு உண்டு. ஜீவ கீதம் எனக்கு உண்டு. கீதம் எனக்கு உண்டு. ராஜா தந்திரம் நான் இருந்தேன். எனக்கு தந்திரம். ஆஹா என்ன பேரின்பா. எனக்கு தந்திடுவா என்ன பேரின்பா. வெரி குட். அவ்வளோதான். 23ஆம் சங்கீதம். சங்கீதம். அடுத்த மேய்ப்பரா இருக்கிறா தாளிச்சி அடக. சங்கீதம் 23:1. அவர் என்னை புல்லுள்ள இடங்களை விட்டார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விட்டார். சங்கீதம் 23:2. அவர் என்னை ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை கொண்டு பாதையில் கொண்டு போய் விட்டார். சங்கீதம் 23:3. நான் மரணத்தில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரின் என்னோடு கூட இருக்கிறீர். கோடும் தடியும் என்னை தேய்ச்சும். சங்கீதா 23:4. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. நம்மையும் கிருபையே என்னை தொடர கர்த்தரை வைத்திட நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். மத்தேயும் 5:5. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியமானவர்கள் பலகாரவற்றையும் அவர்களுடையது. மத்தேயு 5:3. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்பொழுது அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. ஆமே எல்வேல்வட மகன் பண்ணுவது. வினாவிடை. வினாவிடை. உன்னையும் என்னையும் உலகத்தில் படைத்தவர் யார்? உன்னையும் என்னையும் உலகத்தையும் படைத்தவர் தேவன். தேவன் நம்மளை நேசிக்கிறாரா? ஆம், தேவன் நம்மளை அன்பாகவே இருக்கிறார். கொஸ்டின் யார் கேட்கணும்? சத்தம் முன்ன பார்த்து கேளு. கேளு. தேவன் நம்மளை எப்படி தாழ்மித்தார்? நாம் பாவிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்தது போல் தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம பாவத்தில் எப்போது மன்னிக்கப்படும்? நமது பாவங்கள் நாம் அறிக்கை செய்தால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும்.
தத்தெடுத்து பெரியவனர் எது? பிள்ளைங்களே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது. அடுத்து பிரைமரி இயேசுவின் சின்ன சீடனாக பாடல். இயேசுவின் சின்ன சீடனாக என்ன செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வாயா தோடுவனாய், கொடுப்பாயா அவர் பணிக்காய், ஜெபிப்பாயா ஊழியர்க்காய். இயேசுவின் சின்ன சீடனாக என்ன செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வேன் நான் தோடுவனாய், கொடுப்பேன் அவர் பணிக்காய், ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய், ஊழியர்க்காய். ஐ காட் விக்டரி டான்ஸ். I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me. He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me. He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. ஜெயித்தேன் இயேசுவின் நாமத்தில், ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால். அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். நாடகம் ஒற்றுமை. அவங்க எதுக்கு சண்டை போடுதாங்க? நம்ம கேட்டு பார்ப்போம். அவங்க எதுக்கு சண்டை போடுதாங்க? தெரியவில்லையே. வா கேட்டு பார்ப்போம். ஆம். எதுக்கு சண்டை போடுறீங்க? நான் தான் கட்டை விரல், நான் தான் கட்டை விரல், நான் தான் ரொம்ப குண்டா இருக்கிறேன், நான் தான் வெற்றி பெற்றவன், அதனால் நான் தான் சிறந்தவன். இல்லை இல்லை, நான் தான் ஆள்காட்டி வீரர், நான் தான் ஆள்காட்டி வீரர். யாரை காமிக்கிறனால்தான் என்ன தான் காமிப்பாங்க, நான் தான் சிறந்தவன். இல்லை இல்லை, நான் தான் நடுவீரர், நான் தான் பெருசாக இருக்கின்றேன், அதனால் நான் தான் சிறந்தவன். இல்லை இல்லை, நான் தான் மோதிர விரல், என்னோட விரலில் தான் தங்கம் வெள்ளி எல்லாம் போடுவாங்க, அதனால் நான் தான் சிறந்தவன். இல்லை இல்லை, நான் தான் பெரியவன், யாரையாச்சும் வணங்கினா நான் தான் முதல் இடத்துல இருக்கேன், அதனால் நான் தான் சிறந்தவன். சண்டை போடாதீர்கள், நான் இந்த பெண்ணை நான் கீழே வைக்கேன். யார் எடுக்காங்களோ அவங்க தான் வச்சு பெற்றவங்க. ஐயோ, என்னால் எடுக்க முடியலையே. நான் ஆள்காட்டி வீரலை வச்சு எடுத்துருவேன், என்னாலையும் எடுக்க முடியலையே. நான் என் நடுவரையில் வச்சு எடுத்துருவேன், என்னால் எடுக்க முடியல.
நான் என்னோட மோதிர விரலை வச்சு எடுத்துருவேன். என்னாலே எடுக்க முடியலையே. நான் என் சுண்டு விரலை வச்சு எடுத்துருவேன். என்னாலையும் எடுக்க முடியலை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எடுங்க. ஒற்றுமையாக இருந்தால் தான் சாதிக்க முடியும். நன்றி. பிகினர் நாடகம் சகையு. நான் தான் சகையூர். என்ன வேணும்? வரி வாங்க வந்திருக்கேன். யாரு? நான் தான் சகையூர். என்ன வேணும்? வரி வாங்க வந்திருக்கேன். நாங்க யாரு? நான் தான் சகையூர். என்ன வேணும்? வரி வாங்க வந்திருக்கேன். நாங்க நான் ஏசப்பா பார்க்க போறேன். ஆனா என்ன தெரியாம அப்படி ஒரு சுத்தி வாங்கூடி சுத்தி. சகேயுவே, கீழே இறங்கி வா. இன்னைக்கு நான் உங்க வீட்டில் தான் தங்கணும். வரேன் சப்பா. நான் ஏமாத்திருந்தேன்னா திருப்பி குட்டுருவேன். ஏமாட்டின்னா திருப்பி குட்டுருவேன். காசு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நன்றி சொல்லு. நன்றி. மனப்பாட வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் சங்கீதம் 103. பிரைமரி சங்கீதம் 103. ஒரு நிமிஷம் கூட அவங்க கேட்குறேன். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. சங்கீதம் 103 1 2. அவர் உன் அக்கிரமங்களே எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மிட்டும் முன்னை கிருபை நாளும் மிருகங்களையாலும் முடிசூட்டி. சங்கீதம் 103 3 4. நன்மையெல்லாம் உன் வாயை திட்டகின்றார், கழுகுக்கு சமானமாய் உன் வயதோ திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவர்க்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றார். சங்கீதம் 103 5 6. உங்கள் அன்பு மாயமற்றமாக இருப்பவர் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருங்கள். ரோமர் 12:9. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பத்துமாக்கிருங்கள். கடன் பண்ணுதீர்களே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12:10. அசதிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. நன்மையை சந்தோஷமாக இருங்கள், உபதிரவத்திலே உறுதியாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12.
குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நீரை உலகை உபசரிக்க உலகை ரோமர் 12:13. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபியாதிருங்கள். ரோமர் 12:14. பாடல் விடுதலை விடுதலை விடுதலை. வினாவிடை. வினாவிடை. அதனைத் தொடர்ந்து நாடகம் தாழ்மை. சாது சுந்தர் சிங் எந்த மாநிலத்தில் எந்த மாதத்தில் பிறந்தார்? பஞ்சாப் மாநிலம் ராம்பூர் கிராமம். சுந்தர் எந்த மதத்தில் வைராக்கியமாக இருந்தார்? சீக்கிய மதம். உலகத்தில் பெண் செல்வங்கள் எப்படிப்பட்டது? அனித்தியமானது. நித்தியமானது யார்? இயேசு கிறிஸ்து. பகவத்கீதை கிரந்தம் தராத அமைதியை சுந்தருக்கு கொடுத்த புத்தகம் எது? புதிய ஏற்பாடு. சுந்தர் ஞானஸ்நானம் பெற்ற இடம் எது? சிம்லா. சாது சுந்தர் தேவ வசனத்தை வெகு தைரியமாய் எந்த இடம்? தீபேத். சாது சுந்தர் சிங்குக்கு மரண தண்டனை விதித்தது யார்?
பிராசார் பட்டணத்து தலைவர். சாது சுந்தர் சிங் எந்த மொழி செய்தி அளித்தார்? சாது சுந்தர் சிங் எந்த மொழியில் தேசிய செய்தி அளித்தார்? உருது மொழியில். 1919ஆம் ஆண்டில் இந்தியாவை விட்டு சாது சுந்தர் சிங் எங்கே சென்றார்? சீனா, ஜப்பான். நாடகம் தாழ்மை. அமெரிக்கா ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் வருகிறார். அவைகள் கூடுகிறது, எல்லாரும் அமைதியாக இருக்கவும். ஐயா, அந்த ஷூ யார் தச்ச ஷூ தெரியுமா? தெரியலையே. இந்த ஷூ உங்கள் அப்பா தச்ச ஷூ தான். அப்படியா? இன்னும் பழசாகாமே இருக்கு. இல்லை, என் காலை அழகுபடுத்துறதுக்கு உங்கள் அப்பா தச்சு கொடுத்த ஷூ தான் இது. எங்கள் அப்பாவோட வேலையை நினச்சி நான் பெருமைப்படுறேன். உங்களோட ஷூ பிஞ்சிச்சுன்னா என்கிட்ட வந்து தாங்க, நான் ரிப்பேர் பண்ணி தரேன். எனக்கு ஷூவை ரிப்பேர் பண்ணவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும். நன்றி. கருத்து: அமெரிக்கன் ஆப்ரகாம் லிங்கன் தாழ்மையாக இருந்த போல கடவுள் அவரை உயர்த்தினார். அதுபோல் நம்மளும் தாழ்மையாக இருக்கணும், கடவுள் நம்மளே உயர்த்துவார். நன்றி. பாடல் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஜூனியர். Left, right, left, right, left. Night or day, he always near. Strong and low, I have no fear. With his help, I will face it. Oh, victory, sure victory. Oh, victory, short victory. Step by step, left, right, left, left, right, left. Jesus help me jump each bump. When I fall, bush up I go. With his straight I grow and grow. Oh, victory, short victory. Oh, victory, short victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, short victory. Oh, victory, short victory. மனப்பாட வசனம் 25ஆம் சங்கீதம் 1 முதல் 22 வரை. சங்கீதம் 25 1 முதல் 3 வரை. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுள். என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ விடாதே. உம்மை காத்திருக்கிற ஒருவரோ வெட்கப்பட்டு போகாதிருப்பாக. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணியிருந்தவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. சங்கீதம் 25 4 முதல் 9 வரை. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரண்யங்களையும் நினைத்தருளும். உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். என் இளம் வயது பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். என்னை உமது தயவு நிமித்தம் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார்.
சங்கீதம் 25:10-12 வரை. கர்த்தருக்கு உடன்படிக்கைகளையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளவர்களுக்கு அவருடைய பாதைகளையும் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரம் பெரிது, உம்முடைய நாமத்தின் மித்தம் அதை மன்னித்து தரலும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனை தேடி தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:13-14 வரை. அவன் ஆத்துமா நன்மை தங்கும், அவன் சந்ததி பூமியை சுகந்தரித்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:15 என் கண்கள் எப்போதோ கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரை என் கால்கள் வலைக்கு நீங்களாக்கி விடுவார். சங்கீதம் 25:15. சங்கீதம் 25:16-17 என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் தனித்துவன் சிறுமைப்படுகின்றனன். என் இதயத்தில் யாவுகள் பெருகித்தது, என் இடுக்கண்கள் என இருளாகிவிடும். சங்கீதம் 25:18 என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். சங்கீதம் 25:19 என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகிருந்து உக்கிர பகையை என்னை பகைக்கிறார்கள். சங்கீதம் 25:20-21 என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பிக்கிறேன். உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, உனக்கு நான் உத்தமும் காத்திருக்கிறேன். சங்கீதம் 25:22 தேவனை இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கோ நீங்களாக்கி மீட்டனர். மத்தேயு 24:30 அப்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிழ்மையோடு வானத்தில் மேகத்தில் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மத்தேயு 24:31 மத்தேயு 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது துதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். இந்த நடுசில் இருக்கவங்க கொஞ்சம் வழி விட்டு உட்காந்துக்கோங்க. வசனம் சொல்லிட்டு போகிறவங்க இந்த ஓரமாக போகணும், சரியா? நாடகம் இளையகுமாரன். அப்பா அப்பா என் சொத்தெல்லாம் இப்போ தாங்க எனக்கு. இப்போ நீ என்னுடைய சின்ன பையன்தா, அதனால நீ பெரியவனானோன்னு நான் உனக்கு பிரித்து தரேன்டா. என்னை இப்போமே தாங்க. சொன்னால் கேளுடா, எனக்கு இப்போமே வேணும்ப்பா. சரி இந்தா. இல்லை, எங்கள் அப்பா சொத்த பிள்ளை எனக்கு தந்துட்டாங்க. அங்கே பாரு சத்தம்மா மைக்கு வாயில கரெக்டாக வா சென்னை போவோம். இல்லை வா மும்பை போவோம். வாமே போவோம். இல்லை வாங்க போவோம். மோதிரத்தை எல்லாத்தையும் 8 பேருவோம்ல, வாங்கல போவோம். சரவணன், அபி, சுடர் எங்கடா போயிட்டீங்க?
தேடு, அங்கே நிற்காம பாடு. எங்கடா வெட்டிங்க? அக்கா அக்கா, ஏதாவது ஒரு வேலை தாங்களே எனக்கு. நீ பணக்கார வீட்டு கணக்கா இருக்க, நான் கொடுக்குற வேலையை செய்வியா? செய்வேங்க்கா. எது எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். பண்ணி மேய்க்கிற வேலை தான் இருக்குது, கொடுக்கட்டுமா? டேய், இந்த தவறுகளெல்லாம் பண்ணிக்கு வை. என்ன இவன் வந்ததுக்கு அப்புறமே நம்ம பன்னிகள்லாம் மெலிஞ்சு போயிடுச்சு. சரி, நாளைக்கு பார்க்கலாம். டேய், இந்த பன்னிக்கு தவிர வை. டேய் எந்திடா, நீ பன்னிக்கு வைக்கிற தவிட சாப்பிட்டனா பன்னி மெஞ்சி போயிட்டே இருக்கு. உனக்கு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, துட்டும் கிடையாது. போ போ போ. இந்த நடைய பார்க்க நம்ம பையன் மாதிரியே இருக்கு. இந்த நடைய பார்க்க நம்ம பையன் மாதிரியே இருக்கு. டேய் எங்கடா போன இவ்வளோ நாளா? நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கூட ஊர் சுற்றினேன், துட்டு காலியாகிட்டு. சரி, நீ இப்போ திரும்பி வந்துட்டல, அதுவே எனக்கு போடும். என் பையனுக்காக விலை உயர்ந்த மோதிரமும் வசித்தரமும் எடுத்துட்டு வாங்க. அதே அந்த என் பையனுக்காக ஒரு கொளுத்த ஆட்டுக்குட்டியை வெட்டுங்க. இங்கே என்ன செலவரிசன்? உன் தொலைஞ்சு போன தம்பி திருப்பி வந்திருக்கான், அதனால உங்கள் அப்பா கொளுத்த ஆடை பற்றி வெட்டி குழம்பு வைக்க சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் எங்கள் அப்பா கூட இருக்கும்போது எனக்கு ஒரு ஆடு கோழி கூட வெட்டினதில்லை. நீதானே? ஏன்டா கோமா இருக்க? இங்கே அவன் சொத்து ஃபுல்லாக விற்றுட்டு வந்துட்டு இங்கே வந்து இப்போ ஆடு எல்லாம் சாப்பிட்றான். அது இல்லைடா, நீ என் கூடவே இருக்க. ஆனால் வந்து என்னுடைய இளகுமாரை வந்து மறைச்சு போய் திரும்பி உயிர் தெளிந்திருக்கான், காணாமல் போய் திரும்பி கடிச்சிருக்கான்டா. அதனால தான்டா நான் சொன்னேன். தேங்க்யூ. தகப்பனை பகத்து வினோதமாக உமக்கு முன்புமான தப்பு செய்தேன். இனிமேல் நான் இளையகுமாரன் என்று சொல்லதற்கு பாத்திரன் அல்ல. நடனம் பீப் 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 டும் டும் டும். சடாரென்னு பேசிவிடாதே, எட்டி நின்று நிதானமா யோசித்திடு நீ. முட்டி போட்டு பொறுமைதனை கேளு தம்பி நீ. ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தங்கை நீ. ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி நீ. பொறுமையாக இருந்திட வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பொறுத்திட வேண்டும். அதுபோல நாமும் நல்ல வாழ்வு வாழ்ந்திட 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. பி பி பி
Pippi dum 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 pippi pippi dum 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 pippi. வினாவிடை. இயேசு வளர்ந்த ஊர் எது? நசரேத். எங்கு உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்? பலரோகத்தில். யாரை ஊருக்கு புறம்பே தள்ளினார்கள்? குஷ்டரோகி. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது யார் யாரிடம் கூறியது? இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். யார் கூறியது? நூற்றுக்கு அதிபதி. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் என்றேன். நான் யார்? குஷ்டரோகி. அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லையா? யார் யாரிடம் கூறியது? இயேசுவிடம் தாய் இயேசுவிடம் கூறியது. இயேசு செய்த முதலாவது அற்புதம் எது? கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் கல்யாணம். யார் இயேசுவின் பாதங்களின் பதாந்தைலம் பூசியது? மரியாள். யாரால் தேவனை தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யார் ஜெபிப்பவன்? புதுவாழ்வு பெற்றவன், சோதனையை மேற்கொள்வன், ஜாக்கிரதையுள்ளவன், பொறுமையுள்ளவன், விசுவாசிக்கிறவன், ஒற்றுமையாக இருப்பவன், நன்மை செய்பவன், கிரீடம் பெறுபவன். நாடகம் கானாவூர் கல்யாண வீடு. கானாவூர் கல்யாணம். கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அதில் இயேசுவின் தாயாரும் அங்கே இருந்தனர். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது திராட்சை ரசம் குறைவுபட்டது. அவர்களுக்கு திராட்சை ரசம் காலியாகிவிட்டது. ஸ்திரீயே, எனக்கும் உனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே நடங்கள். ஜாடிகளால் தண்ணீரை நிரப்புக. கொட்டிட்டாங்க. பரிமாறுங்க. மிஸ்ட்ட உண்மையாகவே குடிக்கணும். குடிப்பீங்களா? பெனி தான் சொல்லணும். அது பெனி. எல்லா கல்யாணத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் திராட்சை ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டு இருக்கவங்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சம்பவத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது, ஏசப்பாவுக்கு நாம் இருதயத்தில் இடம் கொடுத்தே போதும். நம்முடைய குறைகளையும் ஏசப்பா நிறைவாக்குவார். நன்றி.
இன்டர் பாடல் தெரியுமா உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு தெரியுமா? தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு தெரியுமா? தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? யோபாவிலே வாழ்ந்த சொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா? யோபாவிலே வாழ்ந்த சொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா? தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே, துணிகளை தைத்து கொடுத்தாளே. தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே, துணிகளை தைத்து கொடுத்தாளே. தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், அண்ணா அக்கா நான் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், நன்மை செய்ய நான் பழகி கொண்டேன். ஆக்ஷன் சாங் அற்புதமான வெற்றி. நூற்றி 39 சங்கீதம் மனப்பாட வசனம். கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அருகீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அருகீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். சங்கீதம் 139. என் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பே நீர் அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. வினாவிடை. எகிப்து ராஜாவின் பெயர் என்ன? எகிப்து ராஜாவின் பெயர் பார்வோன் ராஜா. பார்வோன் ராஜா எந்த ஊர் மக்களை அடிமைப்படுத்தினார்? பார்வோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்களை யார் வழிநடத்தி சென்றார்? மோசே. மோசைக்கு அடுத்தது யார் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்றார்? யோசுவா.
நாடகம் பாவத்திற்கு இடம் கொடாதே. என்னக்கா? நீங்கள் வீடு கேட்டீங்களா, அதான் வீடு வந்தோம். சரிக்கா. நான் உங்கள் வீடு வாங்கலாம், பெருசாக இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்குலாம் விற்பீங்க? இல்லை நான் உங்களுக்காண்டி 1 லட்ச ரூபாய்க்கு தாரேன். சரிக்கா, ஓகே. இல்லை ஒரு கண்டிஷன். அதில் எனக்கு ஆணி மட்டும் வேணும். சரி பரவாயில்ல, அந்த சின்ன ஒரு ஆணி தானே. வாங்கக்கா. அந்த ஆணியில் ஒரு வேலையாக இருக்குது, பிடிச்சி போட்டா. சரிக்கா. ஆணியில் ஒரு வேலையாக இருக்குது போட்டா. சரி. என்ன இவங்க செருப்பெல்லாம் வந்து போடுதாங்க? வாங்கக்கா. ஆணியில் ஒரு வேலையாக இருக்குது போட்டா. இவங்க மாட்டு சாணியெல்லாம் வந்து இது போடுறாங்க. வாங்கக்கா. இந்த ஆணியில் ஒரு வேலையாக இருக்குது, நான் வரட்டா? என்ன இவங்க குப்பையெல்லாம் வந்து போடுதாங்க? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு மனசில் சின்ன ஆணி நினச்சிட்டு ஒரு பாவத்தை விட்டோம்னா நம்மளுக்கு அது நிறைய வந்து சேரும். அதனால் ஒரு சின்ன பாவத்தை நம்ம மனசில் வைக்கக்கூடாது. அப்படி தெரிஞ்சோ தெரியாமல் வச்சோம்னா ஏசப்பாட்ட சொல்லுங்க, அவங்க தீர்த்து தந்துடுறாங்க. வசனங்கள். கருத்து ஜெயிப்பவன். கருத்து வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாள் 1. புதுவாழ்வு பெற்றவர் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதினாயின. 2 கொரிந்தியர் 2:5-17. நாள் 2. சோதனையே மேற்கொள்ளுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, பிசாசுக்கு எடுத்துழுங்க, அப்பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். யோகாப்பு 4:7. நாள் 3. ஜாக்கிரதையாய் உள்ளவன் தெளிந்து புத்தியாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விடுங்களாமோ என்று வகையை தேடி சுற்றுகிறான். 1 பேதுரு 4:7. 4. தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 4. பொறுமை இல்லவன் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பாகம். 4. விசுவாசிக்கிறவன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பாகம். 4. ஒற்றுமையாக இருப்பவன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சங்கீதம் 133:1. 4. பகைவரை சிநேகிப்பவன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44. 9. நன்மை செய்தவன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இருக்காதே. நீதிமொழி 3:27. 10. கிரீடம் பெறுபவன். நீ மரண பரிந்தயம் உண்மையாயிரு, அப்பொழுதுதான் ஜீவ கிரீடத்தை தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 பின்பாடல். கொஞ்சம் முன்னால் விடுங்க, நீ அதில் போயிரு, நீ அந்த உரமாக போயிரு. இந்தாங்கம்மா, நல்லா பாடுறோம். இந்தாங்க எனக்கு நல்லா பாடுறோம். டீச்சர் சாங் பாட்டு தெரியாது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது.
ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஆதியில் அன்பில் குறைந்தவரே, பாவி என்றுணர்ந்து மனம் திரும்பும். ஆரம்பம் வீரமாய் இருந்தது போல் அந்தமும் அலங்காரம் காண செய்யும். ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. மரண பரியந்த உண்மையுடன் மரித்து உயிர்த்தோரில் அன்பு கூறு. கலையாமிலையாம் போன்றவர்கள் மலையாமல் போராடி வென்று விடு. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஏசபெல் போன்று நாசமாகி கட்டில் கிடையாய் போய்விடாதே. இயேசுவின் இரத்தத்தில் சுத்தமாகி மட்டில்லா மகிழ்ச்சியை கண்டுவிடு. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோன் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. இப்போ வந்திருந்த எல்லாருக்கும் பரிசுகள் வழங்குது. பிரிய குட்டீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? உங்களெலாம் பரிசு கொடுக்கக்கூடிய டைம், சரியா? நல்லா ஒரு சின்ன குண்டு ஊசி விழுந்தால் கூட சத்தம் போடாத, கேட்காத அளவுக்கு, கேட்குற அளவுக்கு நீங்கள் சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து கவனிக்கணும், சரியா? நீங்களாம் சூப்பர் பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. இப்போ உங்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான நேரம். 7 நாள் நீங்கள் இந்த விபிஎஸ் வந்தது. ஏய் குட்டீஸ், ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருக்கணும், சரியா? பரிசு வாங்குறதாண்டிக்கும் அமைதியாக இருக்கணும். அதுக்காண்டி உங்களுக்கு சாப்பாடு நல்லா சூப்பர் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கிற விபிஎஸ் பிள்ளைங்க, நம்ம சபை மக்கள், டீச்சர்ஸ், நம்ம டைரக்டர், எல்லாத்துக்கு மேலே நம்முடைய சேகரத்துடைய குருவானவர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய சேகர குருவானவர் ஐயா அவர்களை நம்ம எல்லாரும் குட்டீஸ் நல்லா ஜோராக கைதட்டி வரவேற்கலாமா? இப்பொழுது நம்முடைய ஐயா அவர்களுக்கு நம்முடைய இளங்கோ அவர்கள் வந்து இந்த பழக்கூடையை கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். இளங்கோ, ஒரு நிமிஷம். இளங்கோ சால்வை அணிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பழக்கூடைய கை தடனும் சத்தம் போடக்கூடாது, சரியா? நல்ல பிள்ளைங்களா? இந்த பழக்கூடைய கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய குட்டீஸ், நீங்கள் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ எல்லாம் வாங்க. நீங்கள்லாம் கைப்பிடிச்சு நம்ம ஐயாவுக்கு இந்த பழக்கூடையை கொடுக்கும்படி அன்போடு உங்களை அழைக்கிறேன். குட்டீஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வாங்க. ஐயாவுக்கு கொடுக்கணும். கேர்ள்ஸ் அங்கே கூட நின்னுங்க. போட்டோவுக்கு திரும்பி நின்னுங்க. அங்கே பாருங்க. சூப்பர். ரைட், சூப்பர். அப்போங்க. ரைட், ஓகே. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி.
இப்பொழுது ஒரு நிமிஷம் அமைதியார் குட்டீஸ். இப்பொழுது நம்முடைய சபை ஊழியர் நம்முடைய அன்பு மைனி எபனேசர் அவர்கள் இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம் நல்ல சிறப்பாக நடக்கிறதுக்கு ஐயாவுடைய ஆலோசனையை கேட்டு நம்ம எல்லார்ட்டையும் கலந்து பேசி, தம்பி குட்டீஸ் ஓய் கொஞ்ச நேரம் அமைதியார் பாப்பா, பச்சை கலர் டிஷர்ட்டு ஓய் கொஞ்ச நேரம் அமைதி. மிக சிறப்பாக இந்த விபிஎஸ் வகுப்புகள் நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்து செயல்படுகிற நம்முடைய சபை ஊழியர் அவர்களை நம்முடைய அக்கா சந்திரா அக்கா அவர்கள், அக்கா சாய் சந்திரா அக்கா நீங்கள் வந்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபை ஊழியர் அவர்களுக்கு நம்முடைய தேன்மொழி, நம்முடைய மிஷினரி அக்கா, நம்முடைய சகோதரி தேன்மொழி அவர்கள் வந்து அந்த பரிசு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நம்ம இந்த விபிஎஸ் ரொம்ப ஜோராக நடக்கிறதுக்கு முதல்ல கடவுள் காரணம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சபை ஊழியர், நம்மளுடைய சேகர குரு, அதுக்கப்புறம் நம்ம சபை ஊழியர், இப்படி நிறைய பேர் காரணமாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப காரணமானவங்க ஒருத்தங்க இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுமா குட்டீஸ்? யார்? நம்முடைய டைரக்டர் அக்கா அமுதா டீச்சர் தான் ரொம்ப இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி, சரியா? நான் வந்திருக்கப்போ நிறையா பேர் சொன்னாங்க, இந்த அமுதா அக்கா மாதிரி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு வேறு யாருமே வாய்ப்பு இல்லை. பைபிளில் சொன்ன மாதிரி சாலமோனுக்கு முன்னாடி ஒரு ராஜா கிடையாது, பின்னாடி ஒரு ராஜா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ன மாதிரி அமுதா வந்து ஆகா ஓகோன்னு புகழாத நம்முடைய டீச்சர்ஸாக இருக்கட்டும், நம்முடைய சபை மக்களாக இருக்கட்டும், உண்மையிலே வந்து ஒரு கடமைக்காக செய்யாமல் இதை கடனாக நினைத்து கடவுளுடைய ஊழியத்தை மிக அழகாக செஞ்சு, நீங்கள் சொன்ன வசனத்தெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சி இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி, போன வருஷம் செவுத்துலாம் ஒட்டிட்டாங்க, செவுத்தில் தயவுசெய்து ஒட்டிடாதீங்கன்னு நான் சொன்னேன், ஏன்னா நிறையா செலவாயிருது வெள்ளை அடிக்கிறதுக்குன்னு. அதற்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக செவுத்தில் ஒட்டினதோட இப்போ இந்த ரொம்ப அழகாக டீச்சர் செஞ்சுருக்காங்களே உங்கள் டைரக்டருக்கு ஜோராக ஒரு கைதட்டி நம்ம வரவேற்கலாமா? நம்முடைய டைரக்டர் அவர்களுக்கு நம்முடைய சபை ஊழியர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவிப்பார்கள். இப்பொழுது டைரக்டர் அவர்களுக்கு ட்வின்ஸ் இரட்டை சகோதரிகளாக என்று அழைக்கப்படுகிற அன்பு மருமக்கள் கேத்ரினும் கரோலினும் இந்த நினைவு பரிசை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் பொறுமையாக இருந்து பரிசு வாங்கணும். உங்களுக்கு நிறைய பரிசு இருக்குது, சரியா? அதனால் பொறுமையாக வாங்கிட்டு அப்படி போய் உட்காந்துக்கங்கண்ணே. இப்போ நமக்கு டெனிட்டா டீச்சர் வந்து அதை கைட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறோம், சரியா? நீங்கள் வெயிட் இப்போ வந்து நீங்கள் இந்த 7 days வந்திருக்கீங்க இல்லையா, அன்னைக்கோட சேர்த்து 7 நாள் ஆகுது. நமக்கு விபிஎஸ் வந்து இந்த வருஷம் 7 நாள் நடத்தணும். ஸோ எல்லாருக்குமே ப்ரைஸஸ் இருக்குது. நான் நேம் வாசிக்க லைனாக வந்து வாங்கிட்டு போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கணும். வாங்கினோடனே கச்சன்னு பேசக்கூடாது, சரியா? அப்படியே உங்கள் இடத்துல உட்காந்துக்கணும். டீச்சர்ஸ் கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களை கரெக்டாக அனுப்பி வைங்கன்னா நேம் ரீட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் பிகினர் சுகீஷ். சரி வரலன்னா வச்சிருக்கு. இமாஸ். லஜிகேஷ். பிருத்வின். மகிர் யஷ்வந்த். கேப்ரியல் லஞ்ச் பேக். ஒரு பாட்டில் எடு. இது மகிக்கு லஞ்ச் பேக் போடலையே. அப்போ இவனுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். சுபினுக்கு விவன் லஞ்ச் பேக். விவன். மதிசுதன் பேக். மதிசுதன். முகின். சித்தார்த் இமான். சுடர் இசை.
சுபின் ஆரோன். இல்லை இல்லை, இல்லை இல்லை, இது கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், கூட கடைசியில் பார்த்துக்கிறேன். காளித்துறை. காளித்துறை. இகாஷ். இகாஷ் வாங்க வாங்க. இஜுக்குட்டி. நிதிக்ஷன். டே உன் பேர் என்ன? நிதிக்ஷன். உன் பேர் என்னடா? நிதிக்ஷன். நீ உட்காரு. நிதிக்ஷன். ஜெரோன் லஞ்ச் பேக். சரி வச்சு. அப்போ இதோ சுபின் அவனுக்கு பொன்சுபா. பொன்சுபா. முகிலா. வினு லஞ்ச் பேக். ஆமாம், லஞ்ச் பேக். லஞ்ச் பேக். இனியா. இசை அனுஷ்கா. மஹி. மஹி. அக்னிஷா. முகிஷா. பிரதீக்ஷா. மதுபா. சு அமைதி. மதுபாலஸ்ரீ. அன்சிகா. இதீக்ஷன். நீ ஏம்மா வர? பேர் என்ன? இல்லை, குட்டி பிள்ளை இது. இதீக்ஷன். நெக்ஸ்ட் பிரைமரி. கிருத்திக். கிருத்திக். டீச்சர்ஸ், பிரைமரி டீச்சர்ஸ் உங்கள் பிள்ளைங்க தான். கிருத்திக் வரலன்னா வரலன்னு சொல்லிடுங்க. கிருத்திக் வாங்கிட்டாங்க. இதேஷ். இகாஷ். சுகுமார். அப்புறம் கொடு. மிருத்துஞ்சய். முகேஷ் கனி. ஸ்ரீராம். ஸ்ரீராம். ரோகித். ஜோன்ஸ். ஜோயல். ஜோஸ் ஆல்வின். தேஜஸ்ரீ. கரிஷ்மா. பிரதீக்ஷா. ஜெமிமா லஞ்ச் பேக். இன்சிகா. இன்சிகா. இதன்யா. ரின்சி லஞ்ச் பேக். நானிகா லஞ்ச் பேக். இளமதி. பிங்க் கொடு, பிங்க் கொடு கேர்ள்ஸ்.
மதுமிதா, தர்ஷினி, தாரணி. நெக்ஸ்ட் ஜூனியர் டீச்சர்ஸ். அம்மா குட்டீஸ், டேய் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் இன்னொரு ப்ரைஸ் இருக்குது. சரியா? அமைதியாக இருந்தால் தான் தர முடியும். ஜூனியர் டீச்சர் ரினி இவாஞ்சலின் லஞ்ச் பேக். தர்ஷினி. பாய்ஸ், டேய் பாய்ஸ் அமைதியாரு, அமைதி. தர்ஷினி, கீர்த்திகா, நிவேதா, கஜாஸ்ரீ, இன்பவர்ஷா, வைஷா. அம்மா வைஷா வந்திருக்கலா? மகாலட்சுமி, இன்சிகா, ஜெயனி. அடுத்த லஞ்ச் பேக் பெனி. லஞ்ச் பேக் பெனி. சுடர், சரவணகுமார், அபிஷேக், சுதர்ஷன், இஷான் பூமேஷ், ஸ்ரீ இக்னேஷ். இன்டர் இலக்கியா, இன்டர். அஜய், இஷாந்த், கிருஷாந்த், லோகேஷ், கதிர் சபரி, ராகுல், இசக்கி செல்வம், இசக்கி ராஜா, இன்பமுகிலா, மனிஷாஸ்ரீ, இன்சியா, ஹன்ஷிகா, இஷா வினோதினி, இன்சிகா, இம்மா இன்சிகா வந்திருக்காளா? இபிஷா, சுபி, இன்சியா, ஜெரின் வரலையா? கேத்ரின் லஞ்ச் பேக், கரோலின் லஞ்ச் பேக், எட்வின் லஞ்ச் பேக். எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்? 36. ஒரு நிமிஷம். சுபாஸ்ரீ எழுதி கேட்போம். ஒரு பேக்கெட்டு. சரி சுபாஸ்ரீ தனியாக எழுதிக்க கணக்கு.
ஒரே ஒரு நிமிஷம். இப்போ பாரு குட்டீஸ், எல்லாருக்கும் பரிசு நல்லா பிடிச்சிருக்கா? ஜோரா இருக்கா? நல்லா சந்தோஷமா இருக்கும். ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ரைட். நல்ல பரிசு வாங்கி தந்த நம்ம ஐயாவுடைய தலைமையில் எல்லாம் ஐயாவுடைய ஆலோசனைப்படி தான் எல்லாம் நடந்திருக்குது. இப்போ வந்து ஒரே வருது, நீங்கள் 7 நாள் உங்களில் டென்ட் எது 36 பேரா டென்ட்டா 37 பேர் வந்து நீங்கள் 7 நாளும் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்தவங்களுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்கணும் டெனிட்டர் டீச்சர் ஆசைப்பட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு அழகான ஒரு சில்வர் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த 36 பேருக்கும் அந்த டெய்லி 7 நாள் வந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் 7 நாள் எல்லாரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பரிசு உண்டு. சரியா? அந்த 36 பேருக்கும் ஜோரா ஒரு கைத்தட்டலாமா? ரெகுலராக டெய்லி வந்தவங்களுக்கு. இப்பொழுது அந்த 36 பேருக்கு மட்டும்தான் பேர் வாசிக்கிறவங்க மட்டும் வந்து ஐயாவுடைய கரங்களால் அந்த வாட்டர் பாட்டில் பரிசாக வாங்கி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் பிகினர் சுகீஷ் தான் எடுத்து வச்சிருங்க, அவனுக்கு தனியாக அப்புறம் கொடுத்துக்கலாம். லஜிகேஷ், மகி ரேஷ்வந்த், கேப்ரியல், விவன், மதிசுதன், முகின், முகிலா, முகிலா, வினு, ஜெயினி, சுபாஷினி. இதிலலாம் பேர் எழுதியிருக்கேன், அதில் எப்படியே விட்டுருக்கு, இதில் எழுதியிருக்கேன். சுபாஷினி, இனியா, இசை அனுஷ்கா, முகிஷா, மது பாலஸ்ரீ. நெக்ஸ்ட் பிரைமரி கிருத்திக், இதேஷ், இகாஷ், முகேஷ் கனி, ஸ்ரீராம், ஸ்ரீராம் வாங்கியாச்சா? தேஜாஸ்ரீ, பிரதீக்ஷா அந்த பொண்ணு நினைக்க. பிரைமரி பிரதீக்ஷா, இவா ஜெமிமா, இதன்யா, ரின்சி, நானிகா, இளமதி, மதுமிதா. நெக்ஸ்ட் ஜூனியர் ரினி இவாஞ்சலின், தர்ஷினி, கீர்த்திகா, நிவேதா, கஜஸ்ரீ, ஆஜித் பெனி. இன்டர் இன்பமுகிலா, ஹன்ஷிகா, இஷா வினோதினி. இப்பொழுது குட்டீஸ் கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 10 days வசனம் சொன்னீங்க இல்லையா, மொத்தமாக சொன்னது நாள்ல இருந்து 10 நாள் வசனத்தையும் ஒரு 6 பிள்ளைங்க வந்து அக்காட்ட நம்ம டைரக்டர் அக்காட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? அவங்களுக்கு நம்ம டைரக்டர் அக்கா ஒரு சின்ன பரிசு கொடுக்குறாங்க, அதை வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? லின்சி, ரோஹித் பிரைமரி, லின்சி, ரோஹித், ஜோயல், ஜோன்ஸ், ஆஜித் பெனி, ஜெயனி.
6 பேர் இருக்கியா? இருக்கு. இந்த விபிஎஸ் வகுப்புகள் இவ்வளோ சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் வந்து நம்முடைய விபிஎஸ் டீச்சர்ஸ் ஒரு காரணம். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, முன்னாடி பிள்ளைங்க பாட்டு படிச்சுட்டு அப்படி சோபியாவும் கேத்ரினும் அப்படி இப்படி அந்த பெரிய டான்ஸ் கிளாஸை சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எதாவது ரீல்ஸ் பார்த்துருந்தா தெரியும். இப்படி காலாட்டணும் அப்படி அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி சோபியாவும் கேத்ரினும் இப்படி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து உண்மையிலே பயங்கர ஈடுபாடாக இருந்தால் தான் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும் செய்கையெல்லாம். அப்படி அழகாக செய்து கொடுத்த நம்முடைய விபிஎஸ் டீச்சர்ஸ்க்கு சின்ன கிஃப்ட் தான். உங்களை கௌரவிக்க வேண்டும். உங்களை கடவுள் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஐயாவுடைய பொற்கரங்களால் நீங்கள் அந்த பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர்ஸ் வந்து வாங்கிக்கோங்கம்மா. சோபியா ஜான்சி, பன்னீர்செல்வம், பவித்ரா, சுகந்தி, தேன்மொழி, இலக்கியா, டெனிட்ரா. அடுத்து எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. சரியா? இப்பொழுது நன்றி சொல்லக்கூடிய தருணம். இந்த விபிஎஸ் கிளாஸ் வந்து இவ்வளோ அழகாக நடைபெறுவதற்கு இவ்வளோ பிள்ளைங்க இந்த சர்ச்சு, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சர்ச்சை பெருசாக கட்டணும். அது கட்டக்கூடிய நேரமும் காலமும் வந்தாச்சு. ஏன்னா சர்ச்சு இடம் காணாமல் எல்லோரும் நம்ம சபை மக்கள்லாம் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அதுவும் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா இந்த விபிஎஸ் பிள்ளைங்க அவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறதுனால இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம் இவ்வளவு அழகாக போன வருஷம் 5 நாள் தான் வச்சுருந்தோம். இந்த விட்டு ஐயா வந்து அதை 7 நாளாக நீங்கள் வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் கூட ஒரு சிறப்பாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம் இவ்வளோ அழகாக நடப்பதற்கு காரணமான நம்முடைய ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய ஏசப்பாவுக்கு நம்மளால் ஒரு கைதட்டி ஜோராக ஒரு நன்றி சொல்லலாமா? அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கப்புறம் நம்ம காரணக்கர்த்தாவான நம்முடைய சேகர குரு நம்முடைய ஐயா தான் நமக்கு வந்து இதை வந்து வழிகாட்டி அந்த விபிஎஸ் வகுப்புகள்லாம் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கைட் பண்ணக்கூடிய நம்முடைய ஐயா. நம்ம என்ன செஞ்சாலும் அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அன்பான ஐயாவுக்கு நம்ம ஜோராக கைத்தட்டி நன்றி சொல்லிடலாமா? ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கப்புறம் நம்முடைய சபை ஊழியர் நம்முடைய அன்பு அண்ணி, அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ சிறப்பாக நடைபெறுவதற்கு அவங்க ஒரு மிகப்பெரிய காரணம். அவங்களும் ஒரு காரணம் இல்லை, அவங்க ஒரு காரணம். நம்முடைய சபை ஊழியர் அன்பு அன்னிக்கு நம்ம ஜோராக ஒரு கைத்தட்டி நன்றி சொல்லலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய டைரக்டர் அமுதா டீச்சருடைய மாப்பிள்ளை ஜூலியன்ஸ் ராஜா சிங், என்னுடைய கல்லூரி நண்பர், என்னுடைய ஹாஸ்டல் மேட், இப்படி நிறையா விஷயங்கள் நாங்கள் ரொம்ப காலம் பாலிய சிநேகிதராக இருக்கும். நம்முடைய அமுதா டீச்சர் ரொம்ப உண்மையிலே நம்ம சபைக்கு கிடைத்த ஒரு வரம் பொக்கிஷம். அது என்ன சொன்னாலும் அமுதாவுக்கு நிகர் அது அமுதா தான், ஒரே வார்த்தை. அப்படி நிகர் இல்லாத ஒரு அமுதா டீச்சருக்கு நம்முடைய இயக்குனருக்கு நம்ம ஜோரா ஒரு கைத்தட்டி. ஏன்னா நம்முடைய எல்லாரும் ஏதாவது காணிக்கை கிடைக்குமான்னு வருவாங்க. அமுதா டீச்சர் வந்து தன்னுடைய கையில் இருந்து கொடுத்து இத்தனை டீச்சர்ஸ் அழகாக யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா, அது எல்லாமே அமுதா டீச்சர் அவங்க சொந்த பணத்தில் வாங்கி கொடுத்த சேலை சட்டை. அமுதா டீச்சருக்கு ஜோரா ஒரு கை தட்டிடலாம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன நம்ம டீச்சர்ஸ். உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம சபையுடைய பிள்ளைகள். இன்னமும் வருங்காலங்களில் நிறைய டீச்சர் தேவைப்படும் நினைக்கிறேன். நீங்கள் வெளியே வந்து ஐயா நீங்கள் கொஞ்சம் டீச்சர் தர வேண்டியிருக்கீங்க. ஏன்னா பிள்ளைங்க நிறைய பேர் கூட்டிட்டாங்க. அதனால் நம்முடைய எல்லா டீச்சர்ஸ்க்கும், நம்முடைய சபையுடைய டீச்சர் ஒவ்வொருவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லுறேன். எல்லா டீச்சர்ஸும் கைத்தட்டி நன்றி சொல்லலாமா? எல்லாத்தையும் விட இந்த நிகழ்ச்சி, இந்த விபிஎஸ் கிளாஸ் இவ்வளோ சிறப்பாக நடக்குன்னா, நான் கூட அன்றைக்கி வந்தோடனே சொன்னேன், பண்ணிருட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் பண பற்றாக்குறை இருக்குது, குரூப்பில் ஒரு தடவை போட்டு விடலான்னு நினைக்கிறேன். பன்னீர் சொன்னாப்புல, மாமா தயவுசெய்து குரூப்பில் போட்டுறாதீங்க, நீங்கள் போட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் நான் குரூப்பில் மாதிரி இந்த மாதிரி விபிஎஸ் வகுப்பு நடக்கணும், ஒரு நாளைக்கு குறைந்தது 5000லேருந்து 6000 7000 செலவாகணும் போட்டப்போ முதல் ஆளாக வந்து நம்ம சாந்தியாக்கா தான் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நான் ஒரு 5000 ரூபா முதல் நாள் சாப்பாட்டுக்கு
அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அதை முதல்ல ஜோராக 5000 ரூபா கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் 2வது நாள் இசைக்கு தங்கம், அதுக்கப்புறம் அன்னதாய் சித்தி குடும்பம், அதுக்கப்புறம் பிச்சைமணி பெரியப்பா, முத்துக்கணி அக்கா, பிறகு ஷோபியா பன்னீர், இப்படி நிறைய பேர் நம்ம சபையுடைய எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பரிசு சாப்பாடு இதெல்லாம் கணக்கு பண்ணால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் செலவாகிருக்கிற ஒரு சின்ன கணக்கு இருக்குது. ஒரு 7 நாளில் 1 லட்சம் ரூபாயை நம்முடைய சபை மக்கள் தந்து, நானே காலையில் எங்கள் சர்ச்சில் எங்கள் ஐயா அறிவிப்பு வாசிக்கப்போ நம்ம சேகரத்தில் நடக்கிற விபிஎஸ் இந்த வகுப்புக்கு வந்து 1.5 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் பணம் கொடுத்துருக்கான்னு வாசித்தாங்க. 72,000 ரூபா தான் இன்றைக்கு வரை. இன்றைக்கி அங்கே 10வது நாள் கிளாஸ் நடக்குது, இன்னையோட முடியுது. 72,000 ரூபா புரிஞ்சிருந்து. ஆனால் நம்ம ஒரு சின்ன சபை, அங்கே 450 குடும்பம் இருக்கும், நம்ம 25 குடும்பம் இருந்து 7 நாளில் 1 லட்சத்துக்கு மேலே பணத்தை கொடுத்து காணிக்கையாக கொடுத்து இந்த விபிஎஸ் வகுப்பு இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணகர்த்தாவான நம்முடைய சபை மக்களுக்கு நம்மளே கைத்தட்டி ஜோரா நன்றி சொல்லலாமா? இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லுதேன். குரூப்பில் போட்ட உடனே ஃபோன் பண்ணி கேட்ட உடனே யாருமே மறுக்காமல் பணம் கொடுத்து இந்த விபிஎஸ் ஊழியத்தை இவ்வளோ சிறப்பாக நடத்தியிருந்த உங்களுக்கு என் சார்பாகவும் கோடி நன்றி செலுத்துகிறேன். கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஐயா ஜெபம் பண்ணி முடித்த பிறகு ஒரு அற்புதமான சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஒரு சுவையான பாயாசம், இப்படி ஒரு நல்ல சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். வாழை இலை சாப்பாடு. நீங்கள் இருந்து பொறுமையாக இருந்து, ஒரே ஒரு விஷயம், நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பந்திக்கு ஒரு 60 பேர் தான் சாப்பிட முடியும். அதனால் நம்முடைய சபை மக்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிட வச்சு அவங்க சாப்பிடுறத அழகு பார்த்து அவங்க இந்த பேக்கு, இந்த வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் பத்திரமா கொண்டு போகிறாங்களேங்கிறத வரை கணக்கிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் சாப்பிட வருகை தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஒரு அல்லேலுயா சத்தமாக சொல்லாமா? அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. இப்பொழுது நம்முடைய ஐயா பேசி ஜெபித்து முடித்து வைப்பார். எல்லாம் உட்காந்துக்கோ. எல்லாம் இந்த வருஷம் விபிஎஸ் நல்லா இருந்ததா? ப்ரைஸ்லாம் நல்லா இருந்ததா? எல்லா சபை மக்களுக்கும் நம்ம கைத்தட்டி நன்றி சொல்லிடுவோமா? கைத்தட்டுங்க பார்ப்போம். நல்லா கைத்தட்டுங்க. சரி, ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலையும் விபிஎஸ் நிறைவு நாள் நிகழ்ச்சியை எங்கள் பிள்ளைகள் நல்ல வசனங்களை, பாடல்களை, கேள்வி பதில்களை சொல்வதற்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்த நல்ல பரிசுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த விபிஎஸ் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே அதை பார்வையிட்டு அதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்த திருச்சபையின் பிள்ளைகள், இன்னும் இதற்காக ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்தவர்கள், நன்கொடைகளை கொடுத்தவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வசனம் விதைக்கப்படும் பொழுது அந்த வசனம் பல மக்களை கர்த்தருக்கு நேராக திருப்புவதற்கு அது ஏதுவானதாக இருக்கும். ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் விதைத்திருக்கிற ஜெயிப்பவன் என்கிற தலைப்பிலே விதைத்திருக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்தை ஜெயிப்பதற்கும் சாத்தானை ஜெயிப்பதற்கும் கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை நடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நான் இந்த உலகத்தில் ஜெயித்து கிரீடம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதான வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நீர் வழிநடத்தவென்று வைக்கிறோம். அதற்காக பிரயாசப்பட்ட அருமையான திருச்சபையின் மக்களுக்காக ஆண்டவரே, விசேஷமாக ஜெனி அண்ணனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அருமையான பிள்ளைகளையும் ஆண்டவரே திருச்சபையின் மக்களை உற்சாகப்படுத்தி அவங்க செய்த ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை ஊழியரை ஆசீர்வதித்தருளுங்க, டைரக்டரை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய ஆண்டவரே அமுதாக்காவையும் அவருடைய ஜூலியன்ஸ் அறையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் நல்ல ஒத்துழைப்போடு பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை 2 பேரும் குடும்பமாய் இந்த ஊழியத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் வழிநடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பிள்ளைகளை அதிகமாய் நீர் அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் வருகின்ற நாட்களில் அடுத்த வருஷத்துலேயும் இன்னும் அதிகமான பிள்ளைகள் வரும்பொழுது எங்களுக்கு ஆசிரியர்கள் அதிகமாய் தேவைப்பா. எல்லாவற்றையும் நீர் சந்தித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது போன்று ஆண்டவரே இந்த விபிஎஸ் மூலமாக பிள்ளைகள் வசனங்களிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்யுங்க. இதற்காக இந்த நாளிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உணவு பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை ஆயத்தம் செய்த கரங்களை ஆசீர்வதிங்க. அதற்காக கொடுத்த ஜெபித்த உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அதன் மூலமாக இந்த பிள்ளைகள் உண்டு பலன் கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ்வதற்கு அனுகிரகம் செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. பிரயாசப்பட்டு
ஆண்டவரே இந்த விபிஎஸ் ஊழியத்தை ஆண்டவரே வீடு வீடாக சந்தித்து பிள்ளைகளை ஆண்டவரை அழைத்து வந்த ஆண்டவரே சபை ஊழியருக்கும் அவர்களோடு இணைந்து ஆண்டவரை செயலாற்றின ஆசிரியர்களுக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தர் நீர் அவர்களுக்கு இதற்கேற்ற பலனை அவர்கள் இதன் மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தேவநீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வைக்கிறோம். திருச்சபையின் மக்களுடைய கரங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துக. கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசிரியர்களும் நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாக்கப்படுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம்ப்பா. அந்த ஜீவ கிரீடத்திற்கு நேராக ஓட பிள்ளைகளை வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெய கிறிஸ்து இயேசுவே உம் பிள்ளை நல்லவா சுவாசிப்பேன்றேன் உம்மை நான் உம் கரம் பிடித்து ஜெயித்து உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமீன் ஆமீன். சரி, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவருக்கு நன்றி. சரி.